எந்தையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் வேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். வருகின்ற 21ஆம் தேதி சேலத்துல மாநாடு. என்ன மாநாடு? திமுகவுடைய இளைஞரணி மாநாடு. திமுகவுடைய இளைஞரணி மாநாடு. உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்று அவர் தலைமையில் நடக்கின்ற 2வது மாநாடு சேலத்துல நடக்குது 21ஆம் தேதி. சேலத்துல இளைஞரணி மாநாட்டை எதற்கு நடத்துகிறார் மு.க. ஸ்டாலின் அப்படின்னா, சேலம் மாவட்டம் முற்றிலுமாக திமுகவின் கையில் இருந்து வெளியேறிவிட்டது. சேலம் பாராளுமன்ற தொகுதி இப்போதைய நிலையில திமுக கையில தான் இருக்குது. எஸ்.ஆர். பார்த்திப தான் அங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆனா சேலம் நாடாளுமன்ற தொகுதியை இந்த முறை கைப்பற்ற முடியுமா திமுகவுலனா? அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு மக்கள் ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் சேலத்துல கொண்டு போய் இளைஞரணி மாநாட்டை போடுது திமுக. ஏனென்றால் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக, பாமக இந்த 3 கட்சிகளும் சம பலத்துடன் இருக்கின்ற ஒரு மாவட்டம் சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தில் எந்த இயக்கம் போட்டியிட்டாலும் அது பாமகவின் வாக்கை பொறுத்தே அவர்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படும். அப்படிதான் சேலம் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் வெற்றிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றிகளும் பாமகவின் வாக்கை பொறுத்துதான் அங்கு நிர்ணயமாகி கொண்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமை பெற்றிருக்கிறது சேலம் மாவட்டத்தில். சேலம் மேட்டூர் தொகுதி பாமகவிடம் இருக்கிறது, சேலம் மேற்கு தொகுதியும் பாமகவிடம் இருக்கிறது. இப்படி மிக முக்கியமான 2 தொகுதிகள் பாமகவிடம் இருக்கிறது. எடப்பாடி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குதான் அதிகமாக இருக்கிறது. எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலிடத்தில் இருப்பது பாமகவின் வாக்கு, 2ஆம் இடத்தில் தான் அதிமுகவின் வாக்கே இருக்கிறது. இப்படி 3ஆம் இடத்தில் திமுகவின் வாக்கு இருக்கிறது எடப்பாடி தொகுதியில. இப்படி தொகுதி வாரியாக பார்த்தாலும் கூட சேலம் மாவட்டத்தில் முதன்மை இடத்தில் இருப்பது பாமக தான். இந்த நிலைகளெல்லாம் திமுக அறிந்து கொண்டதால எப்படியாவது கொங்கு மண்டலத்தில் உள்ள மிக முக்கியமான மாவட்டமான சேலம் மாவட்டத்தை மீண்டும் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக இப்ப இளைஞரணி மாநாட்டை கொண்டு போய் சேலத்துல வருகின்ற 21ஆம் தேதி நடத்துறாங்க. இதுல எடப்பாடிக்கு பெரிய தலைவலி ஏற்பட்டு இருக்கிறது சேலத்துல. அது என்ன அப்படின்னா, சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டினார். எடப்பாடி பழனிசாமி எதற்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் அப்படின்னா, தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்கள் கூட இல்லை. 100 நாட்களுக்கு முன்ன பின்னதான் இன்னும் இருக்குது தேர்தல். இந்த சூழ்நிலையில ஒரு பாவி கூட எனக்கு எம்பி சீட்டு வேணும்னு கேட்கல. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காருன்னா, சில முக்கியமான அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, முன்னாள் அமைச்சர்கள், அந்த முக்கியமான முன்னாள் மாஜி அமைச்சர்களுக்கெல்லாம் உங்களுடைய வாரிசுகளுக்கு சீட்டு கொடுக்கலாம். ஆனா நீங்க என்ன செய்யணும் கட்சிக்கு அப்படின்னா, ஒரு 20 கோடி கொடுத்துருங்க கட்சிக்கு. உங்களுடைய மகன்களுக்கு சீட்டு கொடுத்துடலாம். ஆனா நீங்க ஒரு 20 கோடிய இயக்கத்துக்கு கொடுத்துருங்க தேர்தல் செலவுக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்களுடைய வாரிசுகளுக்கு சீட்டு கொடுப்பதற்கு 20 கோடி ரூபாய் இருக்காராம். இப்படி எடப்பாடி தானே முன்வந்து சீட்டு கொடுக்கிறேன் 20 கோடி கொடுங்கன்னு கேட்டும் கூட எந்த ஒரு வாரிசு கிட்ட இருந்தோம் ஒரு தகவலும் போலையா எடப்பாடிக்கு. இதுல எடப்பாடி பெரிய அளவுல அப்செட் ஆயிதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப தைலாபுரத்துக்கும் சீமானுக்கும் தூது விட்டுட்டு இருக்காராம். ஏனென்றால் எடப்பாடி கையில ரெட்டலை மட்டும்தான் இருக்கு. ரெட்டலையை தவிர்த்து வேறு என்ன இருக்குன்னு இன்னும் உறுதியாகல. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கட்சியான பாமகவை கூட்டணியில் கொண்டு வந்து விட்டால் கூட சில தொகுதிகளில் நம்ம வெற்றி பெற்றடலாம். அந்த தொகுதிகள் பாமக நமக்கு விட்டு கொடுக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இருந்தாலும் பாமக கூட்டணியில் இருந்தால் சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு அதிமுகவிற்கு வாய்ப்புண்டு. நீங்க பாமகவையும் கூட்டணியில் கூட்டிட்டு வரல, ஏற்கனவே இருந்த பிஜேபியும் கழட்டி விட்டுட்டீங்க. இப்ப யாருமே இல்லாத ரெட்டலையை மட்டும் வச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. ரெட்டலைக்கு மட்டுமே எப்படி 20 கோடியை கொடுத்து நம்ம சீட்டை வாங்குறதுன்னு
மாஜி அமைச்சருடைய மகன்களுக்கு சீட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிற 20 கோடியை நம்ம இழக்க கூடாதுன்னு அவர்கள் எல்லாம் உஷாரா ஆயிட்டதாக சொல்றாங்க. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி நம்ம பகிரங்கமா மாவட்ட செயலாளர் கூட்டத்துல வாரிசுகளுக்கு சீட்டு கொடுக்கறோம்னு சொல்லியும் கூட இவங்க யாருமே நமக்கு ஒரு தகவலையும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வந்துட்டு கடும் கோபத்துல இருக்கிறாராம் எடப்பாடி. அதனாலதான் ஜெயக்குமாருக்கும் எடப்பாடிக்கும் கூட ஒரு மோதல் முற்றி இருப்பதாகவே சொல்லப்படுது. இதே போல அன்வர் ராஜாவுடைய வாரிசுக்கும் சீட்டு கொடுக்கறதாக உறுதி கொடுத்திருக்கிறாராம் எடப்பாடி. அதனால அன்வர் ராஜாவும் ஒரு பெரும் தொகையை வந்துட்டு கட்சிக்கு கொடுப்பாருன்னு எடப்பாடி எதிர்பார்த்தாராம். ஆனா அன்வர் ராஜா கிட்ட இருந்து ஒரு தகவல் கூட போகலையாம். இதனால மிகப்பெரிய அப்செட்ல இருக்கிற எடப்பாடி ஏற்கனவே 2019 2021 தேர்தல முன்னின்று நடத்தின தங்கமணி வேலுமணி இந்த 2 மணிகளையும் நம்பிதான் பிஜேபியை கட்சியிலிருந்து கழட்டி விட்டார். இந்த பிஜேபியை கட்சியிலிருந்து கழட்டி விட்டதுனால இவ்வளவு பெரிய நெருக்கடியில நான் நின்றுட்டு இருக்கேன். ஆனா வேலுமணியும் தங்கமணியும் இதுவரைக்கும் நமக்கு எந்த மணியும் அடிக்கல. இந்த 2 மணியை நம்பி நம்ம இப்ப முச்சந்தில நிக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டுமேன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்காராம். இதுவெல்லாம் இப்படியே தொடர்ந்ததுன்னா அதிமுக 3வது இடத்துக்கும் தள்ளப்படலாம், 4வது இடத்துக்கு கூட தள்ளப்படலாம். தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலில் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு பாமகவின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளை அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். அந்த கூட்டணியில சில கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து அதிமுகவை கழட்டி விட்டுட்டாங்கன்னா பாமகவுடைய கை ஓங்கிடும், அதிமுக அங்க கீழே வந்துடும். சீமான் ஒரு பக்கம், பாமக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம். அப்ப பிஜேபி இப்படிப்பட்ட நிலைகள் தமிழ்நாட்டில் 2024 தேர்தலில் வரப்போகுது. ஆனால் இதை சரியாக திமுக பயன்படுத்தி கொண்டா மீண்டும் திமுக வந்துட்டு மக்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்துடும். காரணம் என்னன்னா, அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறதுனால தொகுதிக்கு பல கோடிகளை கொட்டுவார்கள். அவருடைய அஜெண்டா என்ன? கோட்ரு கோழி பிரியாணி 200 ரூபாய் காசு கொடுத்தா நம்மால் ஓட்ட போட்டுருவான்ற அந்த டெக்னிக்கல் வந்துட்டு திமுகவுக்கு ஏற்கனவே கைவந்த கலையா அவங்க செய்கிறது. இந்த முறையும் பாமக ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், இப்படி 5 முனையா தமிழ்நாட்டுடைய வாக்குகள் பிரிஞ்சதுன்னா அந்த வாக்குகளை வைத்து சுகம் காண போகிறது திமுக கூட்டணி தான் என்று நமக்கே தெரிகிறது. ஆனால் திமுக தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறக்கூடாது. காரணம் என்னன்னா, மீண்டும் திமுக வெற்றி பெற்றதுன்னா பார்லிமெண்ட்ல போயிட்டு பெஞ்சில மட்டும் இடம் போட்டு வைப்பாங்களே தவிர மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல ஒரு சிறு பிரச்சனைகள் கூட தீர்ப்பதற்கான வழிகளை அவங்க எங்கேயும் செய்ய மாட்டாங்க. வருவதை வைத்து திமுக மீண்டும் மக்களை ஏமாற்றி பதவி சுகத்தை அனுபவிப்பார்கள். ஏற்கனவே 2021 இவர்களிடம் மாநில பொறுப்பு சிக்கி கொண்டதாலதான் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் பழைய குருடி கதவை தரடிங்கிற மாதிரி மக்களுடைய வாழ்க்கை போயிடுச்சு. 200 ரூபாயை வாங்கி ஓட்டு போட்டதனால மீண்டும் 20 வருடம் பின்னோக்கி சென்று விட்டது தமிழக மக்களின் வாழ்வியல் நிலை. இதை மாற்றுவதற்குத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி பல முனைகளில் போராடுகிறது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். மக்களாகிய நீங்கள் தான் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அன்புமணியின் பின்னால் நிற்க வேண்டுமே தவிர இந்த அதிமுக திமுக என்ற இந்த ஊழல் சாக்கடையில் மீண்டும் நீங்கள் விழுந்தீர்களே ஆனால் உங்களை கடைசி வரையில் காப்பாற்றுவதற்கு நாதி இருக்காது தமிழ்நாட்டில். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.